بلغ العلا بكماله كشف الدجى بجماله حسنت جميع خصاله صلوا عليه وآله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. وقال تعالى في آية أخرى: إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: من هم الأولياء الذين إذا رأوا ذكر الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக பரம்பொருளாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், கிளையார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் வற்றா கருணை எப்பொழுதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் கிருபையினால் வெள்ளிக்கிழமை இன்று காலை முதல் மகாராஜா டத்தோ அப்துல் ஜலீல் வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய அற்புதமான நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாமெல்லாம் இங்கு வந்த நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் என்று நினைக்கின்றேன். வேறு நோக்கங்கள் நம்மிடத்தில் இருந்தாலும் கூட நான் இப்பொழுது தங்களுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்ல நாடுகின்ற செய்தியை சொல்ல ஆசைப்படுகின்றேன். நோக்கம் ஒன்றாக மட்டுமே இருக்க வேண்டும். அந்த நோக்கங்களை நாம் அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும். இனிமேல் வருகின்ற காலங்களிலும் சரி, ஹயாத்துள்ள வரைக்கும் சரி, இந்த நோக்கம் மட்டும்தான் ஜியாரத்துக்கு போனால் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். யா அல்லாஹ், நாங்கள் மகான்களை தரிசிக்க வந்திருக்கின்றோம், ஜியாரத்தை செய்வதற்கு வந்திருக்கின்றோம். எங்களது நோக்கம் எங்களையும் அவர்களை போன்று வலிமார்களாக ஆக்குவாயாக என்ற ஒரே சிந்தனை தான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மீதி எல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். இது எல்லா கைர் பரக்கத்துகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். கைர், அல்ஹம்துலில்லாஹ். செய்திக்கு வருவோம். இஷாவுக்கு பாங்க சொல்வதற்கு முன்பு பயானை முடிக்க வேண்டும். அதனால் யாருக்கெல்லாம் இதில் முழுமையான ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள் அனைவர்களும் செவி தாழ்த்தி கவனமாக கேட்கும்படி அன்போடு வேண்டிக் கொண்டு
சில கருத்துக்களை சொல்வதற்கு முன் வருகின்றேன். கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்கள், அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்றவர்கள், அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்கள், அல்லாஹ்வின் ரிலாவை திருப்பொருத்தத்தை பெற்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் இறை நேசர்கள் என்று சொல்லப்படும். இந்த இறை நேசர்கள் என்றால் யார்? அவர்களை பற்றி அல் குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்கிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான்? நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்பதை ஒரு சின்ன இல்மாக இந்த சபையில் விளங்கிக் கொண்டால் நமக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வலிமார்களை பற்றி சொல்கின்ற பொழுது, அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இறை நேசர்கள் இருக்கிறார்களே, அவர்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அலா தன்பீகுடைய வார்த்தை, அறிந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி அந்த செய்தியை சொல்ல வருகிறான். லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவர்கள் துக்கப்பட மாட்டார்கள், துயரப்பட மாட்டார்கள். எப்பொழுதும் அவர்கள் ஒரே நிலையில், சமநிலையில் இருப்பார்கள். அவர்களுடைய தன்மை என்ன? அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக, தக்வா உடையவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தையை கவனமாக கேட்க வேண்டும். அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், தக்வா உடையவர்களாக இருப்பார்கள். இந்த ஒரு பேசிக்கான வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு நாமும் ஈமான் கொண்டிருக்கின்றோம், நாமும் தக்வா உடையவர்களாக இருக்கின்றோம். எனவே நாங்களும் வழிமார்கள் என்று யாரும் சொல்ல முன்வர முடியுமா? முடியாது. காரணம் என்ன? அந்த ஈமான் கொண்டவர்கள் யார், அந்த நிலையில் தக்வா உடையவர்கள் யார் என்பதை பார்த்தால் அதற்கப்புறம் நம்ம பதில் சொல்ல முடியும். நம்ம தகுதியா தகுதி இல்லையா என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஈமான், அந்த தக்வா எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். ஈமான் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னால் உள்ளம் நடுநடுங்கிவிடும். வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கிவிடும். வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வின் வசனம் அவர்களுக்கு முன்னால் ஓதி காமிக்கப்பட்டது என்று சொன்னால் ஈமான் அதிகரிக்கும், ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதற்கு ஒரு உதாரணத்தை நபிகளாரின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாளை ஒரு மரத்தில் தொங்கவிட்டு மரத்தின் கீழே நபிகளார் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வழியாக வந்த ஒரு யூதன் நபிகளாருக்கு முன்னால் தொங்குகின்ற வாளை கையில் எடுத்துக்கொண்டு நபிகளாரை பார்த்து கேட்டான், மையம் நஉக மின்னி. நபிகளாரை கொலை செய்வதற்கு வாளை ஓங்கி கொண்டு நின்றான். நின்ற வேளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் விழித்து பார்த்தார்கள். நபிகளார் கண் விழித்து பார்த்தார்கள். பார்த்த நபிகளாரை பார்த்து அந்த யூதன் கேட்டான், மையம் நஉக மின்னி, இதோ என்னிலிருந்து உம்மை காப்பாற்றுவது யார்னு கேட்டான். காரணம் என்ன? அவனுடைய கரத்தில் வாள் இருக்கின்றது. அவன் கேட்ட கேள்வி என்ன? வாள் என்னிடத்தில் இருக்கின்றது, என்னிலிருந்து உன்னை காப்பாற்றுவது யார்? ரசூலுல்லாஹ் ஒன்றுமே சொல்லல, அழகா ஒரு வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹ். இந்த வார்த்தையை கேட்டவுடன் கை நடுங்கி அவனுடைய வாள் கீழே விழுந்து விட்டது.
இந்த ஈமானத்தை அல்லாஹ் சொல்றான். இந்த ஈமானை பற்றி தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய வசனம் ஓதி காமிக்கப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளம் நடுநடுங்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா? இந்த ஈமானை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஈமான் யாரிடத்தில் இருந்தது? வலிமார்களிடத்தில் அந்த ஈமான் இருந்தது. இப்ப சொல்லுங்கள, நம்மள்ட்ட அந்த ஈமான் இருக்கா? அப்ப நம்ம வலிமார்கள் என்று நம்ம சொல்ல முடியுமா? இந்த மேலான இந்த டாபிக், இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. அல்லாஹ் நம்மை வலிமார்களாக ஆக்குவானாக. இந்த வரலாற்றில் இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், இதுதான் சுன்னத் ஜமாஅத்துடைய ஆழமான அகீதா இதில் அடைந்திருக்கின்றது. நபிகளார் கண்மூடி உறங்கிக் கொண்டிருந்தார்கள். வாளை உருகியது. வாளை எடுத்துக்கொண்டு நபிகளாரை வெட்டுவதற்கு தயாரானது. ரசூலுல்லாஹ் அப்படியே கண் முடிச்சு பார்த்தாங்க. டக்குன்னு நபிகளார் எப்படி அவர்கள் உடனே இந்த சம்பவத்தை பார்த்தார்கள். நபிகளாருடைய கண்கள் உறங்கும், கல்பு ஒரு பொழுதும் உறங்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கல்பு ஒரு பொழுதும் உறங்கவே உறங்காது. கண்கள் வேண்டுமானாலும் உறங்கும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்பின் கண்ணின் மூலமாக பார்த்தார்கள். கல்பு கண் அவர்களுக்கு திறந்தது. கல்பு கண் திறந்ததின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த காட்சி காட்டப்பட்டது. எனவே ஒரு மனிதனுடைய ஈமான் சம்பூர்ணம் அடைந்து விட்டது என்று சொன்னார், நல்ல முறையில் ஆகிவிட்டது என்று சொன்னார், அந்த மனிதனின் கல்பு கண்கள் திறந்துவிடும். கல்பு கண்கள் திறந்தவர்கள் தான் இறைநேசர்கள், வலிமார்கள். நாம் இப்பொழுது இங்கு நின்று பேசுவது, இங்கு நடைபெறுகின்ற அனைத்தையும் மகான் பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் காட்டிக்கொண்டே இருப்பான். அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். காரணம் என்ன? அவர்கள் உயிரோடு இருந்தும் வாழ்ந்தவர்கள். இறந்து விட்டோம் என்பதற்கு பின்பும் இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை அல்லாஹ் அவர்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கின்றான். காரணம், அந்த அளவுக்கு ஈமானில் சம்பூரணம் பெற்றவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்தில் சற்று ஆழமாக சொல்கிறான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة. யார் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லி அதில் நிலையாக இஸ்திகாமத்தாக நேமமாக இருந்து வருகிறார்களோ அவர்களிடத்தில் மலக்குமார்களின் கூட்டம் சாரை சாரையாக தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து, மலக்குமார்களின் கூட்டம் அவர்களை சுற்றி சுற்றி எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், அல்லா தகாஃபு வலா தஹஸனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் துக்கப்பட வேண்டாம், வஅப்ஷிரு பில் ஜன்னah, சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி உங்களுக்கு உண்டு என்று அவர்கள் சொல்வார்கள். சொன்ன மலக்குமார்கள் அடுத்து சொல்வார்கள், நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆகிரா, இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் உங்களுக்கு நாங்கள் நேசர்கள், உங்களுக்கு நாங்கள் நேசமானவர்கள், நெருக்கமானவர்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். இந்த செய்தியை அப்படியே வைத்துவிட்டு வரலாற்றுக்குள்ளே வந்து பார்த்தோம் என்று சொன்னால், வலிமார்களுடைய கூட்டம் அந்த லைனில் அப்படியே வந்து பார்த்தோம் என்று சொன்னால், அன்னை அம்மையார் ராபியத்துல் பஸரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய வலி, அற்புதமான வலி, பெண்களில் சிறந்த வலி. ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த பெண்மணி ராபியத்துல் பஸரியா அம்மையார் அவர்கள். டைம் குறுகியதா இருக்கிறதுனால நான் சுருக்கமா சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். ராபியத்துல் பஸரியா அம்மையார் அவர்கள் எப்பொழுதும் அவர்களை சுற்றி மலக்குமார்களின் கூட்டம் வந்து கொண்டே இருக்கும். மலக்குமார்களின் கூட்டம் அவர்களை சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் அவர்கள் மரண மௌத்தின் படுக்கைக்கு ஆளாகிவிட்டார்கள். அதோடு அவர்கள் மரணம் அடைய போகின்றார்கள் என்ற ஒரு கட்டம் வந்து கடைசி நிலைக்கு அவர்கள் வந்தார்கள். வந்த பொழுது அவர்களுக்கு ஹிதுமத் செய்வதற்கு பெண்கள் எல்லாம், பணிப்பெண்கள், ஹாதிம்கள், பெண்கள் அவர்களை சுற்றி இருந்தார்கள்.
ராபியத்துல் பஸரியா அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், என் அருமை தோழிகளே, நீங்கள் சற்று வெளியில் செல்லுங்கள். நாம் இருக்கும் இந்த அறைக்குள் நீங்கள் இருக்க வேண்டாம், நான் மட்டும் இருக்கின்றேன், நீங்கள் எல்லோரும் சற்று வெளியில் செல்லுங்கள். காரணம் என்ன தெரியுமா? என்னை பார்ப்பதற்கு மலக்குமார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை சந்திப்பதற்கு, என்னை பார்ப்பதற்கு மலக்குமார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். சற்று நீங்கள் வெளியில் செல்லுங்கள் என்று சொன்னார்கள். எல்லோரும் வெளியில் சென்றார்கள். எல்லோரும் வெளியில் சென்றார்கள். சென்றதற்கு பின்பு ராபியத்துல் பஸரியா அம்மையார் அவர்கள் அழகான முறையில் அவர்களுக்கு ஒரு சத்தம் ஒன்று கேட்டது. யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி என்ற ஓசையான சத்தம் வேகமாக கேட்டது. வெளியில் வந்த பெண்கள் எல்லோரும் உள்ளே சென்று பார்த்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். ரூஹ் பிரிக்கப்பட்டு விட்டது. நல்லவர்களுக்கு மலக்குமார்களின் கூட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் அவர்களை சூழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அடுத்த செய்தியை பாருங்களேன். இப்ப நம்ம இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், ஹயாத்தா இருக்கிறோம். வலியா இருந்தாலும் சரி, வலி இல்லாமல் இருந்தாலும் சரி, நாம் இருக்கின்றோம். நம்மை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, லஹு முஅக்கிபாத்தும் மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி யஹ்ஃபதுனஹு மின் அம்ரில்லாஹ். அல்லாஹ்வின் கட்டளையை கொண்டு உங்களை பாதுகாப்பதற்கு மலக்குமார்கள் உங்களை சுற்றி 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 வளைத்துக் கொண்டே வருவார்கள். உங்களை சுற்றி மலக்குமார்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். சராசரியா இப்படின்னு சொன்னா, வலிமார்களாக ஆகிவிட்டால், அல்லாஹ்வுக்கு நேசமானவர்களாக ஆகிவிட்டால், அல்லாஹ்வின் விலாயத்தை பெற்று அவர்கள் அல்லாஹ்வின் பொருத்தத்தோடு ஆகிவிட்டால், மேலே சொன்ன செய்திதான். மலக்குமார்கள் நம்மை சுற்றி எப்பொழுதும் கூட இருந்து கொண்டே இருப்பார்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லி யார் அதில் நிலையாக இஸ்திகாமத்தா இருக்கிறார்களோ, சும்மஸ்தகாமு, யார் அதில் இஸ்திகாமத்தாக நிலையாக இருக்கிறார்களோ, ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் துக்கப்பட மாட்டார்கள், துயரப்பட மாட்டார்கள், கவலையும் பட மாட்டார்கள். காரணம் என்ன? நம்மோடு அல்லாஹ் இருக்கின்றான். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற நிலை வந்ததற்கு பின்பு அவர்களுக்கு கவலையும் இல்லை, துக்கமும் இல்லை. எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டு சரணாகதி, அல்லாஹ்வின் பக்கமே அப்படி ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இது போன்ற செய்திகளை நமக்கு சொல்லி, வலிமார்கள் எப்படிப்பட்டவர்கள், வலிமார்களின் தன்மை எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அற்புதமான முறையில் பல செய்திகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான பெருமக்களே, அந்த வலிமார்களாக ஆகுவதற்கு என்ன வழிகள் உண்டு? எல்லோரும் வலிமார்களாக ஆக முடியும், ஆக முடியாது என்பது அல்ல. அந்த பயிற்சி நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வின் நெருக்கம் நமக்கு ஏற்படும். அந்த பயிற்சி நமக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வின் நெருக்கமும் அல்லாஹ்வின் கவனமும் நம்மீது ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, நீங்கள் அமைதி பெற வேண்டுமா, நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டுமா, உங்களது உள்ளம் சக்கீனத் என்ற அமைதிக்கு வர வேண்டுமா, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னல் குலூப், நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை தியானம் செய்யுங்கள். அப்படி செய்தால் உங்களது உள்ளம் அமைதி பெறும், உங்களுக்கு ஒரு சாந்தி, சமாதானம், அமைதி ஏற்படும். அதற்கு நிகழ்வாக சில சம்பவங்களை பார்க்கலாம். நாம் எல்லாம் மன கவலை ஏற்பட்டு, சஞ்சலம் ஏற்பட்டு, நாம் ஒரு இறைநேசர்களை நாடி ஜியாரத்துக்கு செல்கிறோம். ஒரு தர்காவுக்கோ ஒரு கபரை நாடி, பெரியவர்களை நாடி ஜியாரத்துக்கு செய்து அந்த இடத்தில் அமர்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு அமைதி, எவ்வளவு நிம்மதி. ரொம்ப ராகத்தா அமைதியா இருந்துட்டு மன நிம்மதியோடு எழுந்திருத்து செல்கிறோம். என்ன காரணம்? நம்முடைய வாழ்க்கையில் இதை அனுபவித்திருக்கிறோம்.
பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். என்ன காரணம்? அங்கு வாழ்கின்ற மகான்கள் வாழ்கின்ற காலங்களில் ஜிக்ர் செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைந்து அமைதியோடு உள்ள நிம்மதியோடு இருப்பவர்கள் அவர்களுக்கு பக்கத்தில் அமர்வதின் காரணமாக நமக்கும் அந்த தன்மை ஏற்படுகிறது, நமக்கும் அந்த அமைதி ஏற்படுகிறது. உண்மையாகவே அதே திக்ரை அதே நிலையை நாம் கடைபிடித்து வாழ்ந்தோம் என்று சொன்னார், அதே செயலை நாம் செய்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த நிலை நமக்கும் ஏற்படும். அந்த நிலை, அந்த விலாயத் என்பதை அல்லாஹ் நமக்கும் கொடுப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக ஹதீஸ் என்ற பெயரில் சில செய்திகளை அல்லாஹ் நமக்கு சொல்கிறார். நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், திக்ர் செய்கின்ற மனிதனும் திக்ர் செய்யாத மனிதனும், திக்ர் செய்கின்ற மனிதன் உயிரோடு உள்ளவனை போன்று, திக்ர் செய்யாத மனிதன் மரணித்தவனை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே வலிமார்கள் இருந்த காலத்திலும் திக்ர் செய்தார்கள், ஹயாத்தோடு உள்ளவர்களை போன்று. திக்ர் செய்ததின் காரணமாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடைந்தார்கள், மரணமாகிவிட்டார்கள், மௌத்தாகிவிட்டார்கள், அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. இந்த நிலை ஏற்பட்டாலும் அவர்கள் ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இறந்து விட்டார்கள் என்ற பெயரில் அவர்கள் ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தக்கூடிய, நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை திக்ரை வைத்து நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். திக்ர் செய்கின்ற உள்ளம் தூய்மையானது, திக்ர் செய்யாத உள்ளம் இரும்பு துருப்பிடித்ததை போன்று உள்ளம் ஆகிவிடும். அல்லாஹ் அதை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக, அவர்கள் செய்த குற்றங்களின் காரணமாக உள்ளம் துருப்பிடித்து விடும். துருப்பிடித்த உள்ளமாக அவர்களுடைய உள்ளம் ஆகிவிடும். தொழுது வணங்கி இபாதத்து செய்து திக்ர் என்ற நிலையில் ஒரு மனிதன் அதிகம் இருந்து விட்டான் என்று சொன்னால் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய துரு நீங்கி வெண்மை அடைகிறது, பரிசுத்தம் அடைகின்றது. நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு அழகான முறையில் சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் திக்ர் செய்வதன் மூலமாக உங்களது கல்வுகள் செம்மைப்படுத்தப்படுகிறது. இஸ்லாஹுல் குலூப், உள்ளங்கள் செம்மைப்படுத்தப்படுகிறது, உங்களுடைய உள்ளங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது. எனவே நீங்கள் இறந்து விட்டாலும் இறந்ததற்கு பின்பும் உயிர் வாழ்வீர்கள், உயிர் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள் என்பதை நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, இறைநேசர்கள் என்பவர்கள் யார்? இறைநேசர்களின் தன்மை எப்படி இருக்கும், எந்த நிலையில் அவர்கள் இருப்பார்கள் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. மன்ஹுமுல் அவுலியா, யா ரசூலல்லாஹ், அவுலியாக்கள் என்றால் யார், இறைநேசர்கள் என்றால் யார் என்று கேட்கப்பட்ட பொழுது நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லதீன இதா ரஅவ் ذிக்ரல்லாஹ், யாரை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வின் ஞாபகம் உங்களுக்கு வருகின்றதோ, நீங்கள் ஒருவரை பார்த்த மாத்திரத்தில் அல்லாஹ்வின் ஞாபகம் உங்களுக்கு வருகிறது என்று சொன்னால் அவர்கள் இறைநேசர்கள், அவர்கள் அவுலியாக்கள். நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லி அடுத்து அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான், ஹதீஸ் குத்ஸி. நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த இறைநேசர்களை, அந்த வலிமார்களை நீங்கள் ஒருபொழுதும் பகைத்துக் கொள்ளாதீர்கள், அவர்களை விரோதமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அப்படி நீங்கள் அவர்களை விரோதமாக எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்விடத்தில் போரிட வேண்டிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும். அல்லாஹ்விடத்தில் போர் செய்ய முடியுமா? அல்லாஹ்விடத்தில் போர் புரிய முடியுமா? நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். என்னுடைய வலிமார்களை, என்னுடைய இறைநேசர்களை யார் நோவினை செய்கிறார்களோ, யார் பகைத்துக் கொள்கிறார்களோ அவர்களோடு நான் போர் பிரகடனம் செய்கின்றேன். என்னிடத்தில் யாராவது போர் செய்வதற்கு ரெடியா? அல்லாஹ் கேட்கிறான்.
அல்லாஹ்விடத்தில் போர் செய்ய முடியுமா? அல்லாஹ்விடத்தில் போர் செய்ய முடியுமா? இந்த உதாரணத்தை உலகத்தில் நம்மால் தெளிவாக முறையில் பார்க்க முடிகிறது. என்னுடைய நேசன், என்னுடைய நண்பன், எனக்கு நெகவும் சதை போன்று உள்ள ஒரு மனிதர், அந்த மனிதனை யாராவது அடித்தால், அவனை துன்புறுத்தினால் நான் சும்மா இருப்பேனா? நான் அதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பேனா? அதை பொருந்திக் கொள்வேனா? இல்லை. நானும் அதற்கு பகரமாக அவரை அடிப்பேன், அல்லது அவருக்கு ஏற்படுகின்ற துன்பத்தில் இருந்து தடுப்பதற்கு முன் வருவேன். காரணம் என்ன? என்னுடைய நேசர், எனக்கு பிரியமானவர். இறை நேசர்கள் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள், அல்லாஹ்வின் நேசர்கள், அல்லாஹ்வோடு சங்கமித்தவர்கள், அல்லாஹ்வோடு கலந்து கொண்டவர்கள். இன்னொரு ஹதீஸில், ஹதீஸே குதுசி, இந்த ஹதீஸின் தொடர்ச்சியில் நபிகளார் அவர்கள் சொல்கின்ற பொழுது இப்படி சொல்கிறார்கள், அவர்கள் பார்க்கும் கண்ணாக நான் ஆகிவிடுகின்றேன், அவர் பிடிக்கும் கரமாக நான் ஆகிவிடுகின்றேன், அவர் நடக்கும் காலாக நான் ஆகிவிடுகின்றேன். என்ன கருத்து? வலிமார்களோடு அல்லாஹ் ஊடுருவி விடுகின்றான், வலிமார்களோடு அல்லாஹ் கலந்து விடுகின்றான். இப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய வலிமார்களை யாராவது பகைத்து கொண்டால் அவர்களோடு நான் போர் பிரகடனம் செய்கின்றேன். அவர்களை நீங்கள் நோவினைப்படுத்த வேண்டாம், அவர்களை நீங்கள் துன்புறுத்த வேண்டாம் என்பதை ஹதீஸே குத்ஸியில் அல்லாஹ் சொல்வதாக நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை அடுத்து ஒரு தொடர்ச்சியை பார்க்கின்ற பொழுது நபிகளார் அற்புதமான முறையில் அடுத்து ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். இத்தகு ஃபிராஷத்தல் முஃமினி ஃபஇன்னஹு யன்துரு பினூரில்லாஹ். முஃமின்களின் பார்வையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், முஃமின்களின் பார்வையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு யன்துரு பினூரில்லாஹ். அவர்கள் அல்லாஹ்வின் பார்வையை கொண்டு பார்க்கின்றார்கள். அவர்கள் சொந்தமாக பார்க்கவில்லை, அவர்கள் பார்க்கின்ற பார்வையில் கலந்திருப்பது யார்? அல்லாஹ் கலந்திருக்கின்றார். எனவே அவர்கள் அல்லாஹ்வின் பார்வையை கொண்டு பார்க்கின்றார்கள். எனவே அவர்கள் விஷயத்தில் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், ஒழுக்கமாக இருங்கள், தகுதியற்ற வார்த்தைகளை சொல்லிவிடாதீர்கள் என்பதையெல்லாம் நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இதற்கு ஒரு சின்ன ஒரு சான்றை பார்க்கலாம். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மஹுல்லாஹ் மிகப்பெரிய வழி. ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மஹுல்லாஹ் மிகப்பெரிய வழி. ஒரு யூத இனத்தை சார்ந்த ஒரு மனிதர், யூத இனத்தை சார்ந்த ஒரு மனிதர். பொதுவா யூதர்கள் சொன்னாவே அரபியில பாண்டித்துவம் பெற்றவர்கள், ரொம்ப பயங்கரமா அரபி நம்மளோட பேசுவாங்க பயங்கரமா. அப்படிப்பட்ட ஒரு யூதன் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் வந்து அமர்கின்றார். எந்த கோலத்தில்? அழகா தாடி வச்சு, அழகா தலப்பா கட்டி, ஒரு முஃமினுடைய தோட்டத்தில் அழகான முறையில் வந்து அமர்ந்து, ஜுனைதுல் பக்தாதி அவர்களே, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், நீங்கள் மிகப்பெரிய ஒரு மகான், நீங்கள் மிகப்பெரிய ஒரு வழி, உங்களிடத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கின்றேன், அதற்கு நீங்கள் சரியான முறையில் பதில் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டே முன்னால் வந்து அமர்கின்றார். முன்னால் அமர்ந்து ஜுனைதுல் பக்தாதி அவர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களை பார்த்து இந்த ஹதீஸை சொல்லி கேட்கின்றார். இத்தகு ஃபிராஷத்தல் முஃமினி ஃபஇன்னஹு யன்துரு பினூரில்லாஹ். முஃமின்களின் பார்வையை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள், அவர்கள் அல்லாஹ்வின் பார்வையை கொண்டு பார்க்கிறார்கள் என்று ஹதீஸ் வருகிறது. இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்கின்றார். வந்தவர் யார்? ஒரு யூத இனத்தை சார்ந்தவர். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் ஒண்ணுமே சொல்லல, அழகா ஒரு வார்த்தை சொல்லாங்க. என் அருமை தோழரே, முதல்ல நீ களிமா சொல்லு, முதலில் நீ களிமா சொல்லு, அதற்கு பின்பு நான் விளக்கம் சொல்கிறேன் என்று சொல்லவுடன் அந்த யூதன் ஜுனைதுல் பக்தாதி அவர்களுடைய கரத்தை பிடித்து அங்கனே களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். வந்தவர் யார்? நமக்கு முன்னால் நிற்பவர் யார்? அவர் என்ன கேள்வி கேட்கின்றார்? அவரிடத்தில் ஈமான் இருக்கிறதா இல்லையா என்பதை ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மஹுல்லாஹ் அலைஹி அவர்கள் பார்த்து அந்த சபையிலேயே இந்த விளக்கத்தை அவனுக்கு அழகான முறையில் எடுத்து சொன்னார்கள்.
சொன்னவுடன் அவர் விளங்கிக் கொண்டார், இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். எனவே வலிமார்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அல்லாஹ்வின் பார்வையோடு கலந்து அவர்கள் பார்க்கிறார்கள். எனவே வலிமார்களின் விஷயத்தில் நாம் நல்ல எண்ணம் கொள்வது, நல்ல கருத்துக்களை பேசுவது, நல்ல விதமான முறையில் அவர்களிடத்தில் நடந்து கொள்வது, அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸே குத்ஸி, வலிமார்களின் விஷயத்தில் நீங்கள் கண்டதையும் பேசிவிடாதீர்கள். உங்களுக்கு தெரியும் இல்லையா, வாய் மூடி மௌனமாக செல்லுங்கள். கண்ணியமான பெருமக்களே, மகான்கள் வலிமார்கள் இருக்கிறார்களே, அவர்களை பற்றி பல்வேறுபட்ட செய்திகளை நிறைய முறையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு உண்டு. இது போன்ற சபைகள், இது போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டது என்று சொன்னால்தான் அவைகளை நாம் விளங்குவதற்கு அற்புதமான அழகான வாய்ப்புகள் நமக்கு ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலிமார்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சீடர் ஒருவர் இருந்தார், ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹ். இவர்கள் யார் காலத்தில் வாழ்ந்தவர்கள்? மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். நீண்ட பல செய்திகளை பார்க்கலாம். வலிமார்கள் தான் இன்றும் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றும் உலகத்தை அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அபதார்கள், அஹியார்கள், அக்தாபுகள், குதுபுகள், வலி என்று பல்வேறுபட்ட கோணங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றும் அவர்களை வைத்து ஒருவர் மரணித்து விட்டார், அந்த இடத்தில் இன்னொருவரை அல்லாஹ் கொண்டு வந்து விடுவார். ஒருவர் மரணித்து விட்டால் அதே இடத்தில் இன்னொருவரை கொண்டு வந்து விடுவான். இப்படியே உலகம் முழுக்க, உலகம் அழியும் வரை வலிமார்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் இல்லாமல் உலகம் முடிவதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய அளவுக்கு வலிமார்களின் மகத்துவத்தை, கண்ணியத்தை வைத்திருக்கார். கண்ணியமான பெருமக்களே, வலிமார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பல்வேறுபட்ட கோணங்களில் பார்க்கின்ற பொழுது என்னுடைய ஷேக் ஒரு செய்தியை சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு செய்தியை சொல்லுவாங்க, இந்த நிலையில நீ இல்லைன்னா நீ முரீத் வாங்கினதுக்கு அர்த்தமே இல்லம்மா. இந்த நிலையில் உனக்கு ஏற்படவில்லை என்று சொன்னால், இந்த நிலை உனக்கு வரவில்லை என்று சொன்னால் நீ முரீத் வாங்கி அர்த்தமே இல்லை, பிரயோஜனமே இல்லை என்று சொல்வார்கள். என்ன செய்தி? 4 செய்தியை சொல்வார்கள். 4 செய்தியை சொல்வார்கள். அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹு நாதிரி, அல்லாஹு ஷாஹிதி, அல்லாஹு மஇ. பேப்பர் உள்ள வச்சிடணும், அப்பதான் முடிக்க சரியா இருக்கும். நேரா குறுகுச்சின்னு சொன்னா செய்தியை சுருக்கிடணும். பல செய்தி 1 2 இல்லை, ஒரு 2 மணி நேரம் கொடுத்தாலும் இன்ஷால்லா பேசலாம். அல்ஹம்துலில்லாஹ். வலிமார்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் நிறைய செய்திகள் பேசலாம், 1 2 அல்ல. நாம் தெரிய வேண்டிய செய்திகள் பல நூற்றுக்கணக்கான செய்திகள் உண்டு. அல்லாஹ் நமக்கு ஞானங்களை அதிகப்படுத்தி தருவானாக. அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹு நாதிரி, அல்லாஹு ஷாஹிதி, அல்லாஹு மஇ. இந்த 4 நிலை ஒரு மனிதனுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த நிலையில் முத்தியவர்கள் தான் வலிமார்கள். எதை பார்த்தாலும் ஹாதிராக, நாதிராக, ஷுஹூதாக, மஇயத்தோடு இந்த நிலையில் வாழ்ந்து 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 தன்னை அர்ப்பணித்து இந்த உலகத்தில் வலிமார்களாக உலகத்தில் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய வலிமார்களாக நம் எல்லோரையும் கபூல் செய்து ஏற்று அருள் புரிவானாக. எமக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த நிர்வாகிகள் தாங்கள் அனைவர்களுக்கும், உஸ்தாத் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.